நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நந்தனம் கலைக்கல்லூரி கேட் கீப்பர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த கல்லூரியின் கேட் கீப்பர் முருகன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இது தொடர்பான கூடுதல் விவரம். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கல்லூரியுடைய வாட்ச்மேன் ஹயாத் மற்றும் கல்லூரியினுடைய கேட் கீப்பர் முருகன் ஆகிய 2 பேரை தற்காலிகமாக பணியிடம் நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய முன்தினம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் நந்தனம் கல்லூரியில் இருக்கக்கூடிய டி மாஸ்டர் முதலில் கைது செய்யப்படுகிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கேண்டீன் உரிமையாளர் செல்வம், அதே போன்று அவருடைய நண்பர் கார்த்திக் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் 3 பேரையும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் கல்லூரி இல்லாத நேரத்திலும் இது போன்று உள்ளே நுழைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்லூரியுடைய வாட்ச்மேன், அதே போன்று கேட் கீப்பர் ஆகிய 2 பேரையும் கல்லூரி நிர்வாகம் தற்பொழுது தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.